வணக்கம் நண்பர்களே, என்னோட மினிலா பார்க்கலாமா? நாளைக்கு எக்ஸாம். ஸோ சீக்கிரமா தூங்கலான்னு பார்த்தா நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஒன்னா வந்துட்டானுங்க. அவங்க கூட ஜாலியா ஃபன் பண்ணதுல டைம் போறதே தெரியல. அப்புறம் தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரமா 4 o'clock எழுந்து படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் சென்டருமே கிளம்பியாச்சு. SRMல தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி தான் போனோம். எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பிட்டேன். போய் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ல உட்காந்துட்டே போயிட்டு ஒரு 1.5 hours SRM ரீச் ஆயிட்டேன். காலையில கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்றாங்க. அப்புறம் பொங்கல் மட்டும் தான் கிடைச்சது. அதை வாங்கி சாப்பிட்டு எக்ஸாம் கிளம்பிட்டேன். போயிட்டு எக்ஸாம்லாம் நல்லா சூப்பராகவே எழுதிட்டு திரும்பவும் வந்துட்டு அடுத்த எக்ஸாமுக்குமே ரெடி ஆகிட்டேன். சரி, ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா சுற்றி ஒரு கடையுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு அடுத்த எக்ஸாமுக்குமே ரெடி ஆகிட்டேன். மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் முடிச்சுட்டு 2மே நல்லா பண்ணியிருந்தேன். அதே சந்தோஷத்தில் வந்து இங்கே ஒரே ஒரு பிரியாணி ஷாப் தான் இருந்துச்சு, ஆம்பூர் பிரியாணி. இது செட்டப்பை பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டலுக்கு போகிறது முன்னாடி SRM பேக் சைடில் ஒரு பேக் வாட்டர் பார்த்தேன். ஃப்ளார்லாம் அப்படியே பிளாசம் ஆகி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, இளநீர் பாயசம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ்ல டீசெண்டாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி நம்ம ரூமுக்குமே கிளம்பிட்டேன். ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படியே மஸ்மிலான் ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவுமே எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ஹோட்டல் தான் தென்ன சுத்தி பார்த்தா ஹோட்டலே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கஃபேல போயிட்டு ஒரு மேகியும் மஸ்மிலான் ஜூஸையும் குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டேன். குட் நைட்.